பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 40 அதிகாரம் 1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது தாவீது ராஜா பாடிய ஒரு சங்கீதம். அவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று. இன்று நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். நாம் ஒரு ஜெபத்திற்கு, ஒரு ஜெப குறிப்புக்காக, அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக, நம்முடைய தேவைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நாம் ஜெபித்தும் அதற்கு பதில் வரவில்லை என்றால் நாம் சோர்ந்து போகிறோம். அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த பொறுமையுடன் நாம் காத்திருக்கிறோமா? ஒருவேளை அது தாமதிக்கலாம், நாட்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம். நம் வேத வாக்கியத்திலே நம்ம படிக்கிறோம், ஆண்டவருடைய நாள் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் என்று நாம் படிக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய சமயம் வரும் வரை நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமையை நாம் ஆண்டவரிடம் இன்று நாம் கேட்போம். அந்த நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவது வரைக்கும் அவருக்கு சித்தமாக நாம் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு பதில் கண்டிப்பாக வரும். ஆனால் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அப்படி பொறுமையுடன் காத்திருக்கும் போதுதான் அவர் என்னிடமாய் சாய்ந்து என்று சங்கீதத்தில் தாவீது ராஜா சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்று அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது. இந்த ஆண்டவர், அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம் பக்கமாய் அவர் சாய்ந்து வந்து நம்ம கூப்பிடுதலை கேட்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் இல்லையா? ஆனால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு நீங்க ஒருவேளை அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? பொறுமையுடன் காத்திருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு. அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது நமக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் எதிர்பார்த்ததை விடவும் அவர் நேர்த்தியாக அழகாக நமக்கு அவர் தருவார். ஆனால் நாம் அதற்காக பொறுமையுடன் காத்திருப்போம். அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.